இப்போ அமெரிக்காவினுடைய இந்த தங்கம் இன்னைக்கு உலக அளவில் ஏன் இவ்வளவு கீழே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா க்ரூட் ஆயிலின் மீது அனைத்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் திரும்பி இருக்கு. அப்போ அமெரிக்க டாலர்கள் ஸ்ட்ரென்தன் ஆகி இன்றைக்கு தங்கத்தினுடைய சரிவுக்கு மூல காரணமாக அமைந்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய டாலருக்கான தேவைகளை அதிகரிப்பதால் முழுமையாக திருப்பம் அமெரிக்க டாலர்கள் போனதால் தங்கத்தை விற்பதற்கு உலகம் முன்னால் வருகிறது. என்னுடைய கருத்து கேட்டால் 80,000 ரூபாய் அளவுக்கு கூட வந்துடும் ஒரு பவுன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. 1,00,000 ரூபா 50,000 ரூபா வச்சு முதலீட்டாளர்கள் அவசரப்படாதீங்க. இது நல்ல தருணம் என்று ஏதாவது யூடியூப்ல போட்டு விடுவோம். நல்ல தருணம் தான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காத்திருந்தால் ஏப்ரல் ஒரு 10ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்கும் பாருங்க. இப்போ போய் மெதுவாக ஒரு 1/2 கிராம் வாங்க. ஆனால் அதை விட ஒரு செய்தி, முக்கியமான செய்தி சொல்கிறேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா சாமானிய மக்களுக்கு ஒரு அறிவுரை. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம். தங்கத்துடைய விலை ஒரு 2 மாதங்களாக பார்க்கும்போது ஒரு 3-4 மாதங்களாகவே ஒரு உச்சக்கட்டத்துக்கு போச்சு. ஒரு பவுனுடைய விலை 1,00,000 ரூபா தாண்டி 1,10,000 இந்த நிலைகள்லாம் வந்ததெல்லாம் பார்த்தோம். இப்போ திடீரென்று 2 நாட்களுக்கு முன்பு சரிஞ்சிச்சு. ஒரே நாட்கள்லேயே ரெண்டு முறை சரிஞ்சதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போது திடீர்னு சின்ன அளவில் ஒரு ஏற்றங்கள் வந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது அடுத்து இன்னும் ஏப்ரல் மாதங்களில் இன்னும் சரியும்னு சொல்கிறாங்க. இந்த கோல்டுடைய ஏற்ற இறக்கம், இதோடைய பின்னணி என்ன? இதுக்கு பின்னணி வேறு ஏதாவது காரணங்கள்லாம் இருக்குது? இந்தியாவை பொறுத்தவரை 2004 வரைக்கும் ரியல் எஸ்டேட் பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரியும் 2000 ஆண்டுகள்லாம் நார்மலாக இருந்தது. 2004 2010லலாம் ஒரு சென்ட் 10,000 ரூபா இருந்த இடம் 2,00,000 ரூபா போச்சு. அது அதற்கான காரணங்கள் நம்ம அறிகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஹைக்கு ரியல் எஸ்டேட்டில் ஏற்பட்டது. இப்போ இன்றைக்கு வரைக்கும் அது அதிகமாக தான் போயிட்டுருக்கு. அப்போ சாதாரணமாக வாங்க ஏக்கர் கணக்கில் வாங்கக்கூடிய புறநகர் பகுதியெலாம் இந்தியாவை பொறுத்தவரை கண்ணாப்பின்னு போச்சு. அது இந்தியாவுடைய மார்க்கெட். இப்போ நான் சொல்கிறது குளோபல் ஒரு வைடர் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னோன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு இன்றைக்கி உலகம் ஒன்றிணைந்திருக்கிறது. 1990களுக்கு அப்புறம் குளோபலைசேஷன், லிபரலைசேஷன் என்ற கான்செப்டு மாண்டேன்சிக், அனுவாலியா, நரசிம்மராவுடைய காலத்தில், மன்மோகன் சிங்குடைய காலத்தில் இந்தியாவும் இணைந்து போனது. அதனால் அமெரிக்காவில் ஒரு பாதிப்பு வந்தால், வெஸ்டர்ன் யூனியனில் ஒரு பாதிப்பு வந்தால் இந்தியாவுக்கும் பாதிப்பு. நான் அதை தான் நம்ம இப்போ அனுபவிச்சுட்ருக்கோம் இந்த கேஸ் விஷயமா. தங்கத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இந்தியாவுடைய ஒரு கல்ச்சரல் ஐடென்டிட்டி ஆஃப் இந்தியா, ஒரு கலாச்சாரத்தினுடைய புள்ளியாக நம்ம பார்க்குறோம். அக்ஷய திருத்தி போன்ற நாள்களில் ஒரு ஒரு குண்டுமணியாவது வாங்கணும் அப்படின்ட்டு நம்முடைய கலாச்சாரம். ஆனால் மேற்கத்திய நாடுகளிலோ அமெரிக்காவிலோ அது கலாச்சாரமாக பார்ப்பதில்லை. அது ஒரு பொருட்டத்தில் இந்த மஞ்ச கோல்டு, ப்ரெஷியஸ் மெட்டல் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கின்ற போது இன்றைக்கு சர்வதேசத்தினுடைய பொருளாதாரம், அமெரிக்காவுடைய டாலர் வேல்யூ, ஒட்டுமொத்த ரெசஷன், தமிழில் சொன்னால் மந்த நிலை, இதனால் ஏற்படுகிற தாக்கம், அதே போன்று பங்கு சந்தைகள் சரிவு, டிக்ளைன், நிஃப்டி போன்றவைகள், அப்புறம் குரூடு திடீரென ஏற்பட்ட 3 மடங்குக்கு மேல் 2 மடங்குக்கு மேல் ஏற்பட்ட திடீரென பீக் இன்றைக்கு தங்கத்தினுடைய சரிவுக்கு மூல காரணமாக அமைந்திருக்கிறது. இது நான் சொல்கிறது பேசிக், எல்லாருக்கும் தெரிஞ்சதான், யாரும் மறுக்க முடியாது. அது என்ன அப்படி? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2013 இந்திய டாலர்களின் மதிப்பு பெரிய அளவில் கிடையாது. டாலருக்கு எதிராக 55 ரூபாய் அமெரிக்க டாலர்களுக்கு எதிராக இந்திய பணம் இருந்த நிலையில் நேற்று முடியும் தருவாயில் 93 ரூபாயை எட்டிவிட்டது. கிட்டத்தட்ட 93.20, பிளாக் மார்க்கெட்டில் 92.80 அப்படிங்கிற அளவிற்கு மிக மோசமான ஒரு சரிவை இந்திய பணம் அமெரிக்க டாலர்களுக்கு எதிராக வீழ்ச்சி அடையுது. சரி, இப்போ அமெரிக்காவினுடைய இந்த தங்கம் இன்றைக்கி உலக அளவில் ஏன் இவ்வளவு கீழே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு ஈரான், மத்திய கிழக்கில் இஸ்ரேல், அமெரிக்காவுடைய போரின் காரணமாக குளோபல் லெவலில் ஒரு பெரிய இண்டெக்ஸ்
எப்படி கிரியேட் ஆகிருக்குன்னா, எல்லா துறைகளையும் பாதித்து தற்போது மக்கள் இயங்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய க்ரூட் ஆயிலின் மீது அனைத்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் திரும்பி இருக்கு. எந்த பொருளுக்கு நீங்கள் லாபம் இருக்குதோ அதைத்தான் நாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ அமெரிக்காவுடைய சென்ட்ரல் வங்கி, மத்திய வங்கி அதனுடைய வட்டி விகிதத்தை உயர்த்தி விட்டார்கள். அப்போ அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் வங்கி மத்திய வட்டி விகிதத்தை உயர்த்தியதன் விளைவு அமெரிக்க டாலருக்கு அங்கே மதிப்பு அதிகரிக்கின்றது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ முதலீட்டாளர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய முதலீடுகளை தங்கத்திலிருந்து மாற்றி அமெரிக்காவுடைய டாலர்களில் அவர்கள் அதிக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுகிறார்கள். இரண்டாவது, குளோபல், அதாவது என்னது, க்ரூட் ஆயில், இந்த கம்பெனிகளில் அதிக முதலீடுகள் தற்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிறது. காரணம் அது விலையேற்றம். 63 ரூபாயாக இருந்தது பிப்ரவரி 25ஆம் தேதி. இப்பொழுது எவ்வளோ வந்திருக்கு? 126. அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிது. போர் நிறுத்தம் 5 நாள் 96 இருந்த போதிலும் இப்போது பல மாதங்களுக்கு அது நீடிக்கும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 40,000 ரூபாயாக இந்திய சந்தை 1,16,000 17,000 வரைக்கும் 8 கிராம் தங்கத்தின் விலை போனது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு அவுன்ஸின் விலை இப்போ பிப்ரவரியில் 5,626 ரூபாயாக இருந்தது. எவ்வளோ? அதற்கு பிறகு அது 5,400 ஒரு அவுன்ஸ். அதுதான் இன்டர்நேஷ்னல் அளவீடான ஒரு கருத்து. ரொம்ப அதிகமாக நான் டெக்னிக்கல் நேமை யூஸ் பண்ணலை, நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி. அது இப்போ டிக்ளைன் ஆகி 4,200 ரூபாயாக தங்கம் சரிந்திருக்கிறது. நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் உடைய விலை 15,000 16,000 ஆகி இன்னைக்கு 12,000 கீழே வந்துட்டா. இப்போ லட்ச ரூபாயில் நிற்கிது. அப்படித்தானே? இப்போ இந்த தங்கத்தினுடைய விலையேற்றம், விலை சரிவு என்ன காரணம் அப்படின்னா, பெரும் முதலாளிகள் தங்கத்தில் டன் கணக்கிலே முதலாளி, அமெரிக்காவும் யூரோப்பும் மத்திய கிழக்கும் அரபு நாடுகள் வர்த்தகர்களும் முதலீடு செய்தார்கள். இப்பொழுது அவர்களுடைய கவனம் எல்லாம் எங்கே இருக்கிறது? குரூடிலே இருக்கிறது. அமெரிக்க டொனால்ட் ட்ரம்பினுடைய 10 வயசு பையன் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு 4 ஒய்ஃபோ 3 ஒய்ஃபோ. அந்த பையன் 840 கோடி ரூபாயை சம்பாதிச்சிட்டான் ஆயில் பங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி. அப்போ அதுதான் கேட்டாங்க, அமெரிக்காவில் பெரிய குழப்பம், எப்படி உனக்கு தெரியும்? அப்பா சொல்லி கொடுத்துருப்பாரு, இல்லாத அமெரிக்காவை சொல்லி அந்த 10 வயசு பையன் 840 கோடியை சம்பாதிச்சிருக்கிறான். ஆயில் விலையேற்றத்தின் மூலமாக அதை அறிந்து வெள்ளை மாளிகையினுடைய செய்திகளை எடுத்து உடனடியாக அந்த பங்குகளை அவன் சரி செய்து பெரும் பணம் சம்பாதிச்சிருக்கிறான். அப்போது இன்றைக்கு முதலாளிகளுடைய கவனங்கள் தங்கத்தில் இல்லை, மாறாக அமெரிக்காவினுடைய வட்டி விகிதம் அதிகரித்திருக்கிறது அல்லது குறைக்கப்படாத நிலையில் அமெரிக்காவினுடைய டாலருக்கான தேவைகளை அதிகரிப்பதால் முழுமையாக திருப்பம் அமெரிக்க டாலர்கள் போனதால் தங்கத்தை விற்பதற்கு உலகம் முன்னால் வருகிறது. இதனால் தங்கம் 10 கிலோ வைத்தவர்கள் ஒரு டன் வைத்தவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? தங்கத்தை மார்க்கெட்டில் விற்பாங்க. அப்போ பொருள் அதிகமாக வருகிறது. கோயம்பேடு மார்க்கெட்டில் நாள் ஒன்றுக்கு ஒரு 100-150 லாரி வெங்காயம் வருவது 50ஆக 10ஆக குறைந்து விட்டால் 1 கிலோ 100 ரூபா போயிடும். அது 100 வரக்கூடிய இடத்தில் 300 வந்தால் 1 கிலோ 10 ரூபாயாயிரும். அதான உண்மை. அதை மாதிரி தங்கத்தை வாங்குவோருக்கு இப்போது ஆள் இல்லை, விற்பதற்கு ஆள் அதிகமாக இருக்கிறார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். தங்கத்தை வாங்குவதை விட தங்கத்தை வாங்கி வைத்தவர்கள் தற்போது சந்தையிலே விற்பதற்கும் தங்கள் முதலீடுகளை இடமாட்டம் செய்வதற்கும் அவர்கள் முனைகிறார்கள். விளைவு தங்கம் தேவைக்கு அதிகமாக மார்க்கெட்டில் இருக்கிறதால் விலை மடமட மடமட விடவிடவென்று அது சரிகின்றது. இப்போது ஒரு சின்ன ஹைக்கு வந்துச்சு இல்லையா, அது நிரந்தரமானதல்ல, மீண்டும் சரியும். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பெரிய அளவில் சரிவை சந்திக்கும் அப்படின்றாங்களே சார், அதுக்கு பாசிபிள் இருக்கா? நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. என்னுடைய கருத்து கேட்டால் 80,000 ரூபாய் அளவுக்கு கூட வந்துடும் ஒரு பவுன். 8 கிராமுடைய மதிப்பு 10,000 ரூபாய்க்கும் கீழே போயிடலாம். இதுனா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி 3-4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாம். சிலருங்க நான் சொல்கிறது, நான் தங்கத்தினுடைய எக்ஸ்பர்ட்டு, தங்க கடை வச்சு கொண்டு போகிற போக்கில் பேசுகிற ஆள் இல்லை. உலகத்தினுடைய இந்த மார்க்கெட்டுகளை அனலைஸ் பண்ணுகின்ற போது
தங்கத்தினுடைய தேவை அதிகரித்திருக்கிறது. எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட்டு தங்கத்தை முதலீடு செய்பவர்கள் விற்பதற்கு வருகிறார்கள். அவர்கள் முதலீட்டை மாற்றுகிறார்கள். அப்போ மாற்றும் போது தங்கம் அதிகமாக மார்க்கெட்டில் வந்து குவியும். குவியும் போது என்ன ஆகும்? மடமடமடமட்டு சரியும். அது சரியாமல் நிற்பதற்கான சில காரணங்கள். இங்கே ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட் வந்தால் வேறு மாதிரி மாறலாம். குரூட் ஆயிலுடைய அதிகரிக்கும், குரூட் ஆயிலுடைய இது வந்து டிக்ளைன் ஆகும், $60 ஆகும் போது அது தங்கம் விலை அப்படி நிற்கும். நீங்கள் பாருங்கள், போர் நிறுத்தம் என்பது சாத்தியமில்லை. எல்லோரும் கச்சா எண்ணெய் சம்பந்தப்பட்ட குரூடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுகிற போது அதற்கு அவர்கள் பயன்படுத்துகிறது பிடிக்குதோ பிடிக்கலையோ அமெரிக்க டாலர் தான். அப்போ அமெரிக்க டாலர்கள் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவுடைய சென்ட்ரல் பேங்க், மத்திய வங்கி, அவர்கள் வட்டி விகிதத்தை குறைக்கவில்லை. வட்டி விகிதத்தில் குறைக்காதனால் இந்த ப்ரீசியஸ் மெட்டலாக இருக்கக்கூடிய இந்த எல்லோ தங்கத்தில் வேலை செய்தவர்கள் இதை விற்றுவிட்டு தங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அங்கே கொண்டு போடுறாங்க. கச்சா எண்ணெயில் அமெரிக்காவினுடைய அந்த சென்ட்ரல் பேங்க் இதில் போடுறாங்க. அப்படிங்கும்போது தங்கம் வந்து கேட்பாரட்ட அளவிற்கு கொஞ்சம் குறைந்து இன்னைக்கு லட்சத்தில் வந்து நிற்கிது. ஏப்ரல் மேயில் இந்த போர் கொதிநிலை அடங்குவதற்கு இன்னும் 6 மாதம் கூட ஆகலாம். தங்கம் அது வரைக்கும் இந்த பீக்கெலாம், அதாவது போர் நின்ற மறுநாளே வந்து சரியாக வராது. அது ஒரு ரிவர்ஸ் எஃபெக்ட் ஏற்படுத்தும். இப்போ நேற்று வந்து போர் 5 நாள் அப்படின்னு சொன்னார் யாரு? மிஸ்டர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். அதனால் $96 டிக்ளைன் ஆச்சு. ஆனால் அந்த $96 கிடையாது, இப்போ 2வது ஏறும். $96 விழுந்து என்ன, அமெரிக்க அதிபர் அவர் ஒரு போக்கில் வந்து 2-3 காரணத்துக்காக சொன்னார். ஒரு காரணம் வந்து குரூட் ஆயிலுடைய பதட்டத்தை நீக்குவதற்கும் ஷேர் மார்க்கெட்டை சமன்படுத்துவதற்கும் அவர் சொன்ன அது ஒரு பொய். அது ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்தலை, ஆனால் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. வேர் கோயிங் டு பி டச் ஒரு ப்ராஸ்பரிட்டின்னு சொன்னது பொய். உடனே மார்க்கெட்டு டவுன் ஆகுது. இப்போ மறுபடியும் இன்றைக்கி காலையில் உங்கள்கிட்ட ஒரு செய்தியில் நான் பேட்டி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ வந்து டெல்டா ஃபோர்ஸ் வந்து இறங்க போகுது கருக்கு தீவுலன்று. இப்போ என்ன ஆகும்? டக்குண்டு ஏறும். எது ஏறும்? கச்சா எண்ணெய் ஏறும். இது பங்கு சந்தைகள் வீழ்ச்சி அடையும். பல பிரச்சனை வருதில்ல. அப்படி பார்க்கின்ற போது நான் சொல்கிறது நிறைய பேருக்கு புரிய வேண்டும். அவன் பெரிய 100 வருஷம் தங்க கடை வச்சுருந்தாலும் சரி, பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, சிம்பிளாக புரிஞ்சுக்கிடுங்க. தேவை மக்களுடைய முதலீட்டுக்கான களம் மாறிவிட்டது. முதலீடு தங்கம் வந்து எப்போதும் தங்கம் தான். அது இன்னைக்கு இல்லைன்னா கொஞ்ச நாள் சென்று வரும். ஆனால் நான் சொல்வது இப்பொழுது உங்களிடத்திலே பேசிக்கிட்டு இருக்கிறேன். மே 26ஆம் தேதி தான் இன்னைக்கு, மார்ச் 26ஆம் தேதி. இன்று காலை நிலவரம் வரைக்கும் உலக சர்வதேச அளவிலான பெரும் முதலாளிகள், இன்வெஸ்டர்ஸ், ஷேர் புரோக்கர்ஸ் எல்லோருடைய கவனமும் தங்கத்தில் இல்லை, மாறாக கச்சா எண்ணெயிலும். அமெரிக்க சென்ட்ரல் பேங்க் தனது வட்டி விகிதத்தை அதிகரித்திருப்பதன் விளைவாக அவர்களுடைய கவனங்கள் அனைத்தும் அங்கே போய்விட்டது. கச்சா எண்ணெயினுடைய தேவைகள் அதிகரிக்கின்றது. ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. போர் எஸ்கலேஷன் டேக்ஸ் மோர் டைம். அது ஒரு அடையாளப்படுத்தாத நிலையில் குவித்து வைத்திருக்கிற தங்கத்தை விற்பதற்கு மார்க்கெட்டு என்னிடத்தில் வாங்கி கொள்ளுங்கள் என்று குவிகிறது. அப்படி இருக்கின்ற போது அதனுடைய தேவை குறை. 5626 பிப்ரவரி 25, இன்றைக்கு மார்ச் 26, கரெக்டாக ஒரு மாதத்தில் $4200 ஒரு அவுன்ஸ் குறைஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் புரிய வேணாமா? எண்ணெய் கேட்டால் அது $90,000 கீழே வர வாய்ப்பு இருக்கிறது. கிராம் $10,000 $9,700 வரைக்கும் வரலாம் என்று தான் நம்புகிறேன். இன்வெஸ்ட் செய்கிறவங்க இன்னும் பொறுக்கலாம் என்று தான் நான் சொல்கிறேன். அதுதான் நானே கேட்க வந்தேன். இப்போ மக்கள் வாங்கக்கூடியவங்களுக்கு இது சரியான டைம்னு சொல்லிட்டு பார்க்கலாம், இன்னும் பொறுக்கலாம். சார், நான் சொல்வது பெருமுதலாளிகளுக்கு இல்லை. அவர்கள் எப்படியாவது சமாளித்து கொள்வார்கள். இந்த ஒரு 1/2 கிராம் வாங்குறவங்க ரொம்ப சாமானிய மக்கள், அவங்க இன்னும் நீங்கள் பொறுத்துருங்க. இந்த மாதம் ஏப்ரல் மத்திய பகுதியில் கூட வாங்கலாம். இப்போ உடனே வாங்க வேணாம். ஏன்னா நிறைய பேர் திட்டுவாங்க, உனக்கு ரொம்ப தெரியுமான்னு கேட்பான். தெரியும் எனக்கு. அப்படி ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இது எனக்கு தெரியாமல் வேறு சாத்தியக்கூறுகள் இருந்து ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் பொறுக்கலாம். நிச்சயமாக தங்கம் இப்போது பெரிய ஷூட்டப்பில் வர்றதுக்கான வாய்ப்பு அல்ல. ஏன்னா கண்ணுக்கு எட்டிய தொலைவிலும் பேச்சுவார்த்தைகள் முடிவதற்கோ, இந்த பிளாக் ஹெட் அப்படின்னு என்ன சொல்வது தமிழில், தடைகள் நீங்குவதற்கு வாய்ப்பு இல்லாத போது நீங்கள் புரிந்து கொள்ளுங்களேன். கச்சா எண்ணெய்க்கான தேவைகள் அதிகரிக்கின்றது. கச்சா எண்ணெயுடைய பயன்பாடுகள் அதிகரிக்கிறது. ரிக்வயர்மெண்ட்ஸ்
இன்னைக்கு பிலிப்பைன்ஸ் நாட்டிலலாம் நடந்து போகிறாங்க. ம். அமெரிக்காவுடைய பெரும் தலைவங்க அங்கே இருக்குது. ம். இன்னைக்கு வட இந்தியாவிலலாம் வந்து அந்த மாதிரி ஒரு சூழல் வருகின்றது. உலகம் முழுவதும் நெருக்கடிகள் உருவாகிட்டு இருக்கிறது. ம். அதே போன்று அரபு நாடுகளில் 500 லட்சம் கோடி இழந்து போயிட்டார்கள். ம். அமெரிக்காவில் அது இழந்து போனாலும் இந்த அராம்கோ போன்ற பல உற்பத்தி நிலையங்கள் கடும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அதை ரிவாம்ப் செய்யணும், மறு உருவாக்கம் செய்யணும். அதற்கு பிறகு மார்க்கெட் சரியாக வரணும். இதுக்கு எப்படி பார்த்தாலும் சில மாதங்கள், ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் சமாதானம் வந்தால் தானே அது ஆகும். சமாதானத்திற்கு எல்லைகளே தெரியவில்லை. எஸ்கலேஷன் ஆஃப் வாரில் இருக்குது. அப்படி இருக்கும்போது தங்கம் இன்னும் குறையும், இன்னும் குறையும். ஒரு 1 லட்ச ரூபா 50,000 ரூபா வச்சு முதலீட்டாளர்கள் அவசரப்படாதீங்க. இது நல்ல தருணம் என்று ஏதாவது யூடியூப்பில் போட்டு விடுவோம். நல்ல தருணம் தான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காத்திருந்தால் இன்னும் குறையும் என்பதுதான் இந்த சிறிய பொருளாதார அறிவு கொண்ட எனது பார்வை. இன்னும் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பல மாதிரி பேசுவாங்க. தங்கம் குறைகிற அவங்க சொன்னதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் படித்த அளவில் இன்னைக்கு காலையில் நான் பாருங்கள், இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னுடைய ஒரு ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது, ஒய் இஸ் கோல்டு ஃபாலிங் டிஸ்பைட் ஈரான் வார் அன்சர்டினிட்டி என்று ஒரு அமெரிக்காவிலிருந்து வந்தக்கூடிய ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையின் ஊடாக எப்படியெல்லாம் தங்கம் ஏறி இறங்குறது, ஸ்பாட் கோல்டு ப்ரைஸ் $US, அது மாதிரி ஃப்ரம் ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டாக்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஷாக், உலகத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளேஷனை தமிழ் என்ன சொல்லுது, பணவீக்கம். அப்புறம் அவங்க அந்த கட்டுரையில் ஒய் த ஸ்ட்ராங் டாலர் இஸ் பேட் நியூஸ் ஃபார் கோல்டு. இப்போ நான் சொன்னேன்ல அதை கொடுத்துருக்காங்க. ஒய் ஏன் ஸ்ட்ராங் டாலர் இஸ் பேட் நியூஸ், டாலருடைய மதிப்பு அதிகரிப்பது தங்கத்தின் மதிப்பை ஏன் குறைக்கிறது. அப்படி இப்போ நம்ம உள்ளே போய் பேசலை, தலைப்பை உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறம் அந்த பொசிஷனிங் த ப்ரெஷர் அந்த மார்க்கெட் மெக்கானிக்ஸ் எப்படியெல்லாம் மாறுகிறது. அப்புறம் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஃபார் கோல்டு. இப்படி அந்த கட்டுரை வந்துட்டு தங்கத்தை அடுத்து என்ன, அதில் அந்த கட்டுரையில் பாருங்கள் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறதுனா, கன்ஸ்ட்ரக்டிவ் கோல்டு லாங் டேர்ம் அவுட்லுக் பட் த பாத் லுக்ஸ் பம்பியர் தென் இட் வாஸ் 2 months ago. அதான் அந்த கட்டுரைகளெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ஒய் ஷுட் த இன்வெஸ்டர் டூ நவ், இப்போ என்ன செய்யணும். அப்படின்னா தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் போடலை, இப்போ என்ன செய்யணும் இன்வெஸ்டர், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கட்டுரை இப்படி நீண்டு கொண்டே போகிறது. தங்கத்தினுடைய தேவைகள் தான் இதுதான். இப்போ நான் பேசுகிறது பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு அல்ல, நம்மை போன்ற சாமானிய மக்களுக்கு. கொஞ்சம் பொறுத்துருங்களேன். இன்னைக்கு என்ன மார்ச் முடியுதா, ஏப்ரல் ஒரு 10ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்கும் பாருங்கள். இப்போ போய் மெதுவாக ஒரு 1 கிராம் 1/2 கிராம் வாங்க. ஆனால் அதை விட ஒரு செய்தி, முக்கியமான செய்தி சொல்கிறேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா சாமானிய மக்களுக்கு ஒரு அறிவுரை, லேண்டு நீங்கள் வாங்க முடியாது. இன்றைக்கி 1 கோடி ரூபா 1/2 சென்ட் வாங்கினாலே இன்றைக்கி நிறைய. இப்போ நான் அந்த அறிவை கொஞ்சம் பெறுவதற்கு குஜராத்திகள் மாதிரி தமிழ் மக்களுக்கு நான் சொல்வது, நல்ல ஒரு இன்வெஸ்டரை பிடிங்க. இந்த ஷேர் புரோக்கரை, அதுக்கு சில புரோட்டோக்கால் இருக்குது, அதில் நீங்கள் பதிவு செய்யுங்க. நான் உங்களுக்கு சொல்வது, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீண்ட காலமாக போடுங்க. அது ஒரு 3000 ரூபாய் இருந்தாலும் போடலாம், அதில் 2000 ரூபாயும் போடலாம். அப்படியே மறந்துடுங்க. அதில் என்னுடைய நல்ல அறிவுக்கு சொல்கிறது, தங்கத்தில் கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, காப்பரில் ரொம்ப அதிகமாக முதலீடு செய்யுங்க. காப்பர் இருக்குது பாருங்கள், இன்றைக்கி 13 லட்சம் ரூபா டன்னு. அதில் நீங்கள் கிலோ 1300 ரூபா. அதில் நீங்கள் முதலீடு செய்யுங்க. ஒரு 5000, 6000, 8000. ஏன்னா காப்பருடைய தேவை வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன், காப்பர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து போடுங்க. நீங்கள் 10,000 ரூபா போட்டது 10 லட்சம் கூட ஆகலாம், 5 லட்சம் கூட ஆகலாம், 2 லட்சம் கூட ஆகலாம். அது மாறாது. தங்கமும் இன்வெஸ்ட் பண்ணலாம். தங்கம் என்றால் தங்கம் தான். இன்றைக்கி இறங்கினோன்னா நாளைக்கு ஏறாதுன்னு இல்லை, ஒரு 1.5 லட்சம் வரும், 1.25 லட்சம் வரும். அது ஒரு 2 வருஷம் ஆகும். அதுக்கடையில் இன்றைக்கி 80,000 வருதா, ஒரு குறிப்பிட்ட வருதா, கொஞ்சம் கொஞ்சம் ஏறி இறங்கும். அதில் பண்ணலாங்கிறது நம்ம ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு ஒரு சின்ன கருத்து. சரிங்க சார். மிக தங்கத்தை பற்றி ஒரு எக்ஸ்பர்ட் இல்லை, ஒரு எக்ஸ்பர்ட் அளவுக்கு எக்ஸ்பர்ட் கிடையாது. எக்ஸ்பர்ட் கிடையாது. போகிற போக்கில் நான் பெரிய எக்ஸ்பர்ட்டு அப்படிலாம் எனக்கு அதான் தெரியாது. மக்களுக்கான நான் வந்த செய்திகளை டிரான்ஸ்லேஷனோட உங்களுக்கு தந்தேன். சரிங்க சார். மக்கள் இப்போ தங்கம் சார்ந்த விஷயம் முதலீடு செய்யக்கூடியவங்க, சாதாரண மக்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சுருக்கீங்க. கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி சார்.